Hallelujah. God is really good. கர்த்தர் உண்மையாக நல்லவராக இருக்கிறார். We are experiencing a heavy rain. அதிகமான மழையை நாம் பார்த்து வருகிறோம். And it is flooded everywhere. எல்லா இடத்துலையும் அங்கே வெள்ளம் காணப்படுகிறது. தண்ணி தேங்கி நிற்கிறது. All over தமிழ்நாடு and ஆந்திர பிரதேஷ். தமிழ்நாடு முழுவதுமாக ஆந்திர பிரதேசத்திலையும் heavy rain, மிக அதிகமான மழை for many days, அநேக நாட்களாக பெய்து கொண்டு இருக்கிறது. And it is still continuing. அது இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. Transports were cut off. அங்கே போக்குவரத்துகள் தடை ஏற்பட்டுகிறது. People are not able to come out of the house. ஜனங்கள் வீடுகளை விட்டு கீழே வர முடியவில்லை. Because they have to swim and come out. அவர்கள் நீந்தி தான் வர வேண்டும். Sometimes the boats coming in for rescue. சில வேளைகளில் அங்கே படகுகள் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றும்படியாக வந்து கொண்டிருக்கிறது. So in such a situation, ஆகவே இந்த விதமான சூழ்நிலையில் God is really good to us. கர்த்தர் நமக்கு உண்மையாகவே நல்லவராக இருக்கிறார். Hallelujah. We are still alive. நாம் இன்னுமாய் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். We are encouraged by the faith in God. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் அங்கே உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Like that in this Sunday evening also, அவனமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலேயும் God is giving one more opportunity for us to come in His presence. அவருடைய பிரசன்னத்திலே வரும்படியாக இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். So let us get into the presence of God. ஆகவே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். And enjoy the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். There is joy in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சி உண்டு. Hallelujah. The Holy Ghost is moving upon us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். Hallelujah. So let us worship the Lord. ஆகவே கர்த்தரை ஆராதிப்போம். Thank the Lord. அவரை நன்றி செலுத்துவோம். And give glory to God. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். Hallelujah. Really God is good. We experience so many things. அநேக காரியங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். Last week 4 people from Chennai, கடந்த வாரத்தில் 4 பேர் சென்னையிலிருந்து headed by ஜெய்தீப் உடைய தலைமையில் went to ஒரிசா. அந்த ஒரிசா மாநிலத்துக்கு சென்றிருந்தார்கள் to participate, speak and encourage the people of our churches there. அங்கே நம்முடைய மிஷன் ஊழியத்தின் சபையிலே இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அவர்களோடு பேசும்படியாகவும் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாகவும் on the 32nd year anniversary, 32வது வருடத்தின் ஆனிவர்சரியை கொண்டாடும்படியாக to give thanks to the God, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக. Hallelujah. Really it was a blessed time. உண்மையாகவே ஆசீர்வதிப்பு கண்ட நேரம். People are blessed and those who went from here also blessed. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இங்கிருந்து போறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். But when they are coming back due to flood and rain, ஆனால் அவர்கள் திரும்பி வருகிற வேளையிலே அந்த மழையினாலும் வெள்ளத்தினாலும் ட்ரெயின்ஸ் ஆர் கேன்சல். அங்கே ட்ரெயின்கள் கேன்சல் பண்ணப்பட்டது. ஸோ பட் காட் இஸ் குட். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஹீ டுக் தம் ஃபார் த மினிஸ்ட்ரி. அவர்கள் ஊழியத்தை அழைத்து சென்றார். ஸோ ஹீ டுக் கேர் ஆஃப் தம் அண்ட் brought them பேக் பை மெனி மீன்ஸ். ஆகவே அவர்களை பொறுப்பேற்றுக்கொண்டு அநேக வழிமுறைகளிலே அவர்கள் வழி மாறி மாறி வந்து இங்கே சேரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். Hallelujah. So God is a good God. ஆக தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். Let us worship Him. Now we are going to hear the voice of God. The subject is have faith in God. நம்ம கேட்க போகிற பிரசங்கத்துடைய தலைப்பு விசுவாசம், பெரிதான விசுவாசம், கர்த்தர் மேல் விசுவாசம் என்பதை குறித்து நாம் கேட்க போகிறோம். Hear that, meditate on that. கேளுங்கள், அதை தியானியுங்கள். Increase your faith. உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். By the grace of God, கர்த்தருடைய கிருபையினாலே. Hallelujah. So let us stay in the presence, enjoy the presence. ஆகவே தேவனுடைய பிரசன்னம் தரித்திருப்போம், அதை அனுபவிப்போம் and be blessed. ஆசீர்வதிக்கப்படுவோம். மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு
அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாரத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாரத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பக்கத்தில் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். I spoke about faith many times. இந்த விசுவாசத்தை குறித்து பல முறை நான் உங்களோடு பேசி இருக்கிறேன். How many of you remember it? I don't know. ஆனால் எத்தனை பேருக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குன்னு தெரியல. Faith is very important. நம்முடைய ஜீவியத்துக்கு விசுவாசம் மிக அவசியமானது. Almost all people have got faith in something. எல்லா ஜனங்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்துல விசுவாசம் இருக்கு. Nobody can live without faith. ஒருவரும் ஒரு விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. Some people have got faith in Jesus. சில பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உண்டு. And people have got faith in God, general God. சில பேருக்கு பொதுவாக கடவுள் என்று சொன்னால் ஒரு விசுவாசம், நம்பிக்கை. People have got faith in money. அநேகம் பேருக்கு பணத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசம். They think with money they can do and they can live all right. அந்த பணத்தை வைத்து நன்றாக இருக்க முடியும் என்ற ஒரு நல்ல விசுவாசம். It's a tremendous mistake. அது பெரிதான ஒரு தவறு. And people have faith in their jobs. வேலையிலே ஒரு வேலையின் மேல் ஒரு விசுவாசம் அல்லது நம்பிக்கை. And that is also a mistake. அதுவும் நல்லது அல்ல. And some people have got faith in other people. மற்றவர்களை நம்பி சார்ந்து இருக்கிறார்கள், மற்றவர்கள் மேல் விசுவாசம். This is the way the people are living. Everybody has some kind of faith. இப்படியாக தான் ஜனங்கள் ஜீவித்து வருகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசம்.
Let us see how Jesus seen few people. ஆனால் இயேசு சில பேரை பார்க்கும் பொழுது அவர் என்னத்தை பார்த்தார் என்று In பார்க்கலாம். Mark chapter 11 verse 22, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், Jesus said to his people around, இயேசு தம்மை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், have faith in God. ஆண்டவர் மேல் தேவன் மேல் விசுவாசமாய் இருங்கள். Padi? இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். Yes, that's what he said. அதைதான் இயேசு சொல்லுகிறார். Have faith in God. தேவன் மேல் விசுவாசமாய் இருங்கள். God, Jesus wants that his people should have faith. ஆகவே இயேசு விரும்புவதெல்லாம் தம்முடைய ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். Only through faith we can receive anything and everything, all things what we want from God. விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன வேண்டும் என்றாலும் எது வேண்டும் என்றாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Without faith it is not possible to please God. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை நாம் திருப்தி செய்ய முடியாது. Can't receive anything. அது மாத்திரமல்ல, விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. We are going to see some of the miracles in which how Jesus saw the faith in people. வேதத்திலே நாம் சில அதிசயங்களை பார்க்க போகிறோம். அதிலே தேவன் இயேசு அதிலே இருந்த விசுவாசத்தை காண்கிறதை நாம் பார்க்க போகிறோம். எப்படியாக விசுவாசத்தை பார்க்கிறார். Looking at everybody whether they have faith. ஆகவே இந்த எல்லா அதிசயங்களிலும் இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று இயேசு பார்க்கிறார். In Mark chapter 4 மார்க்கு 4ஆம் அதிகாரம் verse 37 to 40, 37 40 முடிய உள்ள we வசனங்கள். read Jesus went with his disciples by ship to the other shore of Galilee. இயேசு தம்முடைய சீஷர்களோடு படவில் ஏறி கலிலேயாவுக்கு மறுபுறமாய் போகிறார். In verse 37 we read, 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. so there came a big storm. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய பலத்த காற்று உருவாயிற்று. We are not going to read the whole story, you must know it, otherwise note. இந்த வாரமும் தொடர்ந்து விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். I spoke about faith many times. இந்த விசுவாசத்தை குறித்து பல முறை நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். How many of you remember it? I don't know. ஆனால் எத்தனை பேருக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குன்னு தெரியல. Faith is very important. நம்முடைய ஜீவியத்துக்கு விசுவாசம் மிக அவசியமானது. Almost all people have got faith in something. எல்லா ஜனங்களுக்கும் ஏதோ ஒரு காரியத்துல விசுவாசம் இருக்கு. Nobody can live without faith. ஒருவரும் ஒரு விசுவாசம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. Some people have got faith in Jesus. சில பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உண்டு. And people have got faith in God, general God. சில பேருக்கு பொதுவாக கடவுள் என்று சொன்னால் ஒரு விசுவாசம், நம்பிக்கை. People have got faith in money. அநேகம் பேருக்கு பணத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசம். They think with money they can do and they can live all right. அந்த பணத்தை வைத்து நன்றாக இருக்க முடியும் என்ற ஒரு நல்ல விசுவாசம். It's a tremendous mistake. அது பெரிதான ஒரு தவறு. And people have faith in their jobs. வேலையிலே வேலையின் மேல் ஒரு விசுவாசம் அல்லது நம்பிக்கை. And that is also a mistake. அதுவும் நல்லது அல்ல. And some people have got faith in other people. மற்றவர்களை நம்பி சார்ந்து இருக்கிறார்கள், மற்றவர்கள் மேல் விசுவாசம். This is the way the people are living. Everybody has some kind of faith. இப்படியாக தான் ஜனங்கள் ஜீவித்து வருகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தின் மேல் நம்பிக்கை, விசுவாசம். Let us see how Jesus seen few people. ஆனால் இயேசு சில பேரை பார்க்கும் பொழுது அவர் என்னத்தை பார்த்தார் என்று பார்க்கலாம். In Mark chapter 11 verse 22, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், Jesus said to his people around, இயேசு தம்மை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், have faith in God. ஆண்டவர் மேல் தேவன் மேல் விசுவாசமாய் இருங்கள். Padi? இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். Yes, that's what he said. அதைதான் இயேசு சொல்லுகிறார். Have faith in God. தேவன் மேல் விசுவாசமாய் இருங்கள். God, Jesus wants that his people should have faith. ஆகவே இயேசு விரும்புவதெல்லாம் தம்முடைய ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும். Only through faith we can receive anything and everything, all things what we want from God.
விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு என்ன வேண்டுமென்றாலும் எது வேண்டுமென்றாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Without faith, it is not possible to please God. விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை நாம் திருப்தி செய்ய முடியாது. Can't receive anything. அது மாத்திரமல்ல, விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. We are going to see some of the miracles in which how Jesus saw the faith in people. வேதத்திலே நாம் சில அதிசயங்களை பார்க்க போகிறோம். அதிலே தேவன் இயேசு அதிலே இருந்த விசுவாசத்தை காண்கிறதை நாம் பார்க்க போகிறோம். எப்படியாக விசுவாசத்தை பார்க்கிறார். Looking at everybody whether they have faith. ஆகவே இந்த எல்லா அதிசயங்களிலும் இவர்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று இயேசு பார்க்கிறார். In Mark chapter 4, மார்க்கு 4ஆம் அதிகாரம் verse 37 to 40, 37 40 முடிய உள்ள we வசனங்கள். read Jesus went with his disciples by ship to the other shore of Galilee. இயேசு தம்முடைய சீஷர்களோடு படவில் ஏறி கலிலேயாவுக்கு மறுபுறமாய் போகிறார். In verse 37 we read, 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. so there came a big storm. அங்கே நாம் வாசிக்கிறோம், ஒரு பெரிய பலத்த காற்று உருவாயிற்று. We are not going to read the whole story, you must know it, otherwise note it down and go home and read this. அதனுடைய முழு கதையும் இப்பொழுது நாம் வாசிக்க போவதில்லை. தெரியாதவர்கள் வீட்டுக்கு போய் இதை படித்து பாருங்கள், அவசியம். So Jesus went to a deck and he was sleeping in the boat. அப்பொழுது அந்த காற்று வீசும் பொழுது இயேசு அந்த படகின் அடித்தளத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். So can you imagine if somebody could sleep like that in the midst of that boisterous wind and forceful waves? அவ்வளவு பலமாய் காற்று வீசும் பொழுது அந்த படவானது அலக்களிக்கப்படும் பொழுது யாராவது நித்திரையாய் இருக்க முடியுமா? When somebody will have rest, sleep. எப்பொழுது ஒருவர் நன்றாக உறங்க முடியும் அல்லது நித்திரை செய்ய முடியும்? When a person is comfortable. சுகமான ஒரு இடத்திலே அல்ல சுகமாய் இருக்கும் பொழுது. When you are comfortable, you go to sleep. அங்க நல்ல வசதியா நல்ல சுகமா இருந்துச்சுன்னா நல்ல தூக்கம் வரும். Jesus was comfortable in the midst of blowing storm. ஆகவே நாம் இதை என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே அவ்வளவு பலமாய் புயல் வீசினாலும் இயேசு அதன் மத்தியிலே சுகமாய் இருக்கிறார். What is the reason? காரணம் என்ன? We see it clearly. நாம் அங்கே தெளிவாக வேதத்திலே பார்க்கிறோம். His disciples went to him. அவருடைய சீஷர்கள் இயேசுவை அணுகி and woke him up. இயேசுவை எழுப்புகிறார்கள். And they said few words. சில காரியங்களை இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள். And after that Jesus அதற்கு பின்பு இயேசு rebuked the wind. அந்த காற்றை அதட்டினார் என்று பார்க்கிறோம். Not requested, wind please stop. No. காற்றே நீ தயவு செய்து நின்று போவியா என்று கேட்கவில்லை. He rebuked, spoke with authority. அவர் அதிகாரத்தோடு அதை அதட்டுகிறார். Not to man, not to the devil. மனுஷனிடத்திலே அல்ல, பிசாசை நோக்கி அல்ல, but to the wind. ஆனால் இந்த அடிக்கிற காற்றை The Bible tells us there. வேதம் நமக்கு சொல்கிறது, The wind immediately ceased. உடனடியாக அந்த காற்று நின்று போயிற்று என்று வேதம் சொல்கிறது. Then he turned to the sea. அதுக்கு பின்பு அந்த கடலை பார்த்து He says be still. நீ இறையாதே என்று சொல்லுகிறார். Don't be hitting around. ஆகவே நீ இப்படி அலக்களிப்பாய், நீ இரைச்சல் அடையாதே. There was perfect calmness. ஆகவே அந்த கடலும் அமைதலாயிற்று என்று So வாசிக்கிறோம். Jesus knows who he was. ஆகவே இயேசுவுக்கு தெரியும் யார் அவர் என்று. அவர் யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் யார் என்று அவருக்கு தெரியும். And what he can do. அவர் என்ன செய்யக்கூடும் என்று தெரியும். Jesus is the one who has got the power. ஏனென்றால் அவருக்கு வல்லமை இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And so he was comfortable in the midst of that trouble and trial. ஆகவே அந்த போராட்டத்தின் மத்தியிலே, அந்த குழப்பத்தின் மத்தியிலே இயேசு அமைதலாய் இருந்தார். If we want to be so, நாமும் அப்படி அமைதலாய் இருக்க வேண்டும் என்றால் Jesus said you must have faith. இயேசு சொல்லுகிறார், உனக்கு விசுவாசம் தேவை. In the midst of trials and tribulations, hard and difficult things, if we have to be comfortable, we need Jesus. We need faith in him. போராட்டமாய், கடினமாய், குழப்பமாய் அல்லது தவிப்பான சூழ்நிலைகள் மத்தியிலே
நாம் அமைதலாய் இயேசுவை போல் இருக்க வேண்டுமென்றால் நமக்கு விசுவாசம் அவசியம். Many times when you tell the testimonies, I realize அநேக முறையிலே இந்த சாட்சிகளை நான் கேட்கும் பொழுது you expect Jesus to do something, but at the same time you are troubled by the problems. பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் இயேசுவை நோக்கி கேட்கிறீர்கள், அது சரிதான். ஆனாலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலே அலக்களிக்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். We should grow to the place to have such a faith that we are comfortable even in the big trials and hard difficulties of life. பெரிய பிரச்சனைகள் அல்லது பெரிதான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுதும் கூட நாம் அந்த காரியத்திலே அமைதலா இருக்க, நாம் அந்த விசுவாசத்திலே வளர்ச்சி அடைய வேண்டும். There should not be a change. நம்முடைய நிலைமையிலே மாற்றம் இருக்கக்கூடாது. But you know what the disciples did at that time? அப்பொழுது இந்த சீஷர்கள், இயேசுனுடைய சீஷர்கள் இந்த சூழ்நிலையிலே என்ன செய்தார்கள்? We have seen they went and woke up Jesus இந்த சீஷர்கள் இயேசுவை போய் எழுப்புறாங்க. and they said a few words. சில வார்த்தைகளை அவர்களிடத்திலே The பேசுகிறார்கள். first word they said was, அந்த சீஷர்கள் இயேசுவிடத்திலே சொன்ன we முதல் are வார்த்தை, perishing. நாங்கள் மாண்டு போறோமே என்று How is it சொன்னார்கள். possible a person can be perished when a man of power and authority over everything is there with them? எப்படி இந்த ஜனங்கள் மாண்டு போக முடியும்? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரம் வளைத்த ஆண்டவர் அவர்களோடு இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் மாண்டு போக முடியும்? Who said these words? யார் அந்த வார்த்தையை The சொல்லுகிறார்கள்? disciples. இயேசுடைய சீஷர்களே Who இதை were அவரிடத்திலே with சொல்லுகிறார்கள். Jesus and seeing Jesus who he was. இயேசு யார் என்றும் இயேசு என்ன செய்யக்கூடும் என்றும் நன்றாக அறிந்த இந்த ஜனங்கள்தான். They cannot stand just the one force of the wind and the sea. ஒரு பலமாக வீசுகிற ஒரு புயலுக்கு எதிர்த்து அவர்களால் நிற்க முடியவில்லையே. They cried saying, we are perishing. அவர்கள் அதிகமாக வேதனைப்பட்டு, ஆண்டவரே நாங்கள் மாண்டு போறோமே என்று And சொல்லுகிறார்கள். then they said to Jesus, அதற்கு பின்பு தொடர்ந்து இயேசுவிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், don't you care? உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கிறார்கள். What a terrible word. அது எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை அல்ல. Many Christians are like this. Many Christians are like this. அநேக கிறிஸ்தவர்களும் இப்படிதான் They சொல்லுகிறார்கள். have no strength in faith to face every problems, வருகிற பிரச்சனையை சமாளிக்க அவர்களுக்கு விசுவாசம் இல்லாத பட்சத்தில் every attack. தாக்கும்படியான எல்லா தாக்குதலையும் சந்திக்க Sometimes people even say, God doesn't care for me. எந்த விசுவாசிகள் கூட சொல்லுகிறார்கள், ஆண்டவருக்கு என் மேல அக்கறை இல்லை. கடவுளுக்கு கூட அக்கறை இல்லை. அருமையா சொல்லிட வேண்டியது. That is dangerous. அப்படி சொல்வது ஆபத்தான விஷயம். Jesus is watching your words. இயேசுனுடைய வார்த்தையை கவனிக்கிறார். Jesus wants to see faith. அந்த வார்த்தையிலே விசுவாசம் இருக்கிறதா என்று பார்க்க விரும்புகிறார். If there is faith, miracles will take place. அந்த வார்த்தையிலே விசுவாசம் இருக்கும் என்றால் அதிசயம் நடக்கும். The miracle here was, இங்கே நாம் பார்க்கிற அதிசயம் என்னவென்றால், sea and the wind ceased. அந்த கடலும் காற்றும் அமைதலாயிற்று. At that time Jesus looked at his disciples அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து, and he said like this, இயேசு சீஷரிடத்திலே இப்படி சொல்லுகிறார், why are you fearful? நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? Why, if they told Jesus we are perishing and accused him that he does not care just because they have fear? இயேசுவை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு அக்கறை இல்லையா, நாங்கள் மாண்டு போகிறோமே என்று அவர்கள் அதிர்ச்சி கொண்டு சொல்லும் பொழுது அது எதை காண்பிக்கிறது என்றால் அவர்களுக்குள்ளே இருந்த பயம். Many people are living with fear today. இன்றைக்கு அநேகம் பேர் இந்த பயத்தோடு You ஜீவிக்கிறோம். know Jesus, இயேசுவை அறிந்தவர்கள் தான், you pray to Jesus, இயேசுவிடத்திலே ஜெபிக்கிற ஜனங்கள் still there தான், is fear. ஆனாலும் பயம் இருக்கு. One simple sickness caused such a great fear. ஒரு சின்ன வியாதி வந்தால் போதும், அது அவ்வளவு பயத்தை உருவாக்குகிறது. One trouble in life brings such a fear in your life. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் வாழ்க்கையிலே போதும், அது அவ்வளவு பயத்தை கொண்டு வருகிறது. If people have got faith, they will not afraid of anything because they know that Jesus is there and he cares. விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால், இயேசு நம்மை பராமரிப்பார் என்ற தைரியம் இருக்கும் என்றால் பயம் வராது. And then Jesus said to his disciples, தொடர்ந்து இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே சொல்லுகிறார், how is that you have no faith? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று So what கேட்கிறார். Jesus said, இயேசு என்ன சொல்லுகிறார்? you have no faith and you have fear. உங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஆனால் பயம் இருக்கிறது. But they are disciples.
ஆனாலும் இவர்கள் சீஷர்கள் பாருங்கள், They were with Jesus. இயேசுவோடு இருக்கிறவங்க. That is the condition of many people. இதுதான் அநேக பேருடைய நிலைமையாயிருக்கிறது. If you have fear, that is an indication that there is no faith of God operating in your life. உனக்கு விசுவாசம் இல்லாமல் பயம் இருக்கும் என்றால் விசுவாசமுடைய ஜீவியத்திலே கிரியை செய்யவில்லை என்பதை காண்பிக்கிறது. Faith creates faith. Through faith we witness miracles. விசுவாசத்தை கொண்டு அதிசயங்களை நம்முடைய ஜீவியத்திலே நாம் அனுபவிக்க So கூடும். if we have faith நமக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் and the fear of the problems comes to us, இந்த பிரச்சனைகளின் பயம் நம்மை தாக்கும் பொழுதெல்லாம் the faith in Jesus இயேசுவின் மேல் நாம் வைக்கும் will விசுவாசம் start to work in our life. நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். It is like an automatic switch. ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் இருக்கிறது போல. Very good. கரண்ட் போயிடுச்சுன்னா ஜென்ரேட்டர் அது இங்கே பார்த்துருக்காங்கன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். எதனா ஒரு சொல்லுங்களேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இன்வெர்டர் இங்கேயே இருக்குதாமே, இந்த பார்த்தியா இங்கேயே இருக்குது, கரண்ட் போனோன்னா அது பாட்டு ஆன் ஆகிடுது. அந்த மாதிரி ஃபெய்த் இருந்துச்சுன்னா, if you have faith, the moment when problem strikes you, உனக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் பிரச்சனை உன்னை தாக்கும் பொழுது and you are getting upset, நீ அதை குறித்து யோசித்துக் கொண்டு அல்லது கவலைப்பட ஆரம்பிக்கும் பொழுது immediately the faith, the miracle operation of God will begin in your faith. தேவனுடைய அதிசயமான நிகழ்ச்சி உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு உன்னுடைய ஜீவியத்திலே And நடைபெறும். make the fear to flee away. அந்த பயத்தை ஓடி போக செய்யும். We will never be with fear. நாம் ஒருபோதும் அந்த பயத்தோடு வாழ வேண்டியதல்ல. So we need faith. அதற்கு விசுவாசம் தேவை. If the inventor is not here, இதென்னப்பா இது இன்வென்டரா? இன்வெர்ட்டர். கன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர். படிச்சிருந்தா தானே தெரியும் எனக்கு. என்ன சொல்றீங்கம்மா? இன்வெர்ட்டர். Inverter, okay. So if the inverter is not here, அந்த இன்வெர்ட்டர் என்ற ஒரு கருவியை அதை செய்யக்கூடிய கருவி இல்லை என்றால் எது போய் எப்படி பட்டுன்னு ஆன் ஆகும்? அந்த கரண்ட் போனோனே தானா எப்படி திருப்பியும் இன்வெர்டருக்கு தொட்டு தான் கரண்ட் போனோடனே அது ஆன் ஆகுது. அது அங்க இல்லைன்னா கரண்ட் போனா கற்பாவே இருக்கும். கற்பாவே இருட்டாவே இருக்கும். அந்த காரணம் என்னன்னா தேவையானது அங்க இல்லை. மெனி பேர் அநேகருடைய ஜீவியங்கள் இப்படிதான் இருக்குது. விசுவாசம்ன்றது அங்க இருக்க மாட்டேங்குது. சுவிட்ச் ஆன் ஆகணுமே, ஆபத்து நான் பட் அப்படின்ட்டு ஃபெய்த் அங்க வேலை செய்யணும். பயம்ன்றது ஓடி போனோம். இயேசு சுவாமி என்னை பார்த்துக்கொள்வார், நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன் தைரியமா உட்கார்ந்து இருக்கணும் எந்திரிச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இன்வென்டர் மாதிரி ஃபெய்த் எங்கே? So that's what Jesus asked his disciples. இதைதான் இயேசு தம்முடைய சீஷரை பார்த்து கேட்கிறார். You have got fear, you have no faith. உங்களுக்கு ஏன் பயப்படுகிறீர்கள்? விசுவாசம் உங்களிடத்திலே நான் பார்க்கவில்லையே. You need faith. உனக்கு விசுவாசம் தேவை. There are some people like this. இப்படிப்பட்ட ஜனங்கள் இங்கேயும் As இருக்கிறார்கள். long as the boat was going, அந்த படகு நன்றாக போய் கொண்டு இருக்கும் பொழுது they are okay. சரியா இருக்கு எல்லாம். If one strike comes up, they are scared to death. ஒரு ஆபத்து அல்லது ஒரு காரியம் நடக்கும் என்றால் அவ்வளவு சாவுக்கு எதுவான பயம். இன்னத்துக்கு கோயிலுக்கு வரலங்க, உடம்பு சரியில்லை படுத்துன்னு இருந்தேங்க அப்படியே சொல்றாங்க. படுத்துன்னு இருந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, படுத்துன்னு தான் இருந்திருப்பாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா வர்றதில்லை, ஒன்றும் செய்ய முடியல. So God says fear is not there for people of faith. விசுவாசமுடைய ஜனங்களுக்கு பயம் என்பது இல்லை. If it's so, no faith. ஆனால் பயம் இருக்கும் என்றால் விசுவாசம் இல்லை. How about you today? உன்னை குறித்து என்ன? Do you have faith in God? தேவன் மேல் விசுவாசம் இருக்கிறதா? Do you see that miracle operation drives the faith, drives the fear? அந்த பயத்தை போக்கும்படியான அதிசயமான விசுவாசத்தின் செயல் உன்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா? And we see another illustration here. இன்னொரு அதிசயமும் இங்கே பார்க்கிறோம். Illustration. உதாரணம் Matthew 14, மத்தேயு 14 verse 22 to 33. 22 லிருந்து 33 முடிய உள்ள Matthew வசனங்கள். 14, 22 to 33. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 லிருந்து This 33. is a well-known story to all the Christians. இது கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த கதை. And the converts should also come to know, read at home and know this story. புதிதாக கிறிஸ்தவர்களாய் மாறினவர்கள் கூட வீட்டிலே போய் இந்த கதையை நன்றாக படித்து பாருங்கள். Jesus performed a miracle. இயேசு இங்கே ஒரு அதிசயத்தை செய்கிறார்.
he took seven loaves of bread அவர் 7 அப்பத்தை எடுத்து and he gave to fed 4,000 people. அந்த 7 அப்பத்தை எடுத்து 4000 பேருக்கு இயேசு போஷித்தார். And after meeting was over, he sent away the people. அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு மீதியா இருக்கிறதெல்லாம் அவன் அமுச்சு He விட்டுட்டார். told his disciples to go by boat to the other shore of Galilee. இந்த சீஷர்களை அந்த படவிலே ஏறி கலிலேயாக்கு மறுபக்கமாய் போகும்படியாய் சொல்லுகிறார். In this time, Jesus did not get into the boat. Jesus went up on the mountain to pray. ஆனால் இந்த சமயத்தில் இந்த சீஷரை அனுப்பி விடுகிறார். இயேசு அந்த மலையின் மேல் ஏறி ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறார். So Jesus was not in the boat. ஆகவே இந்த சம்பவத்தில் இயேசு அந்த சீஷரோடு படவில் இல்லை. First time Jesus was in the boat. He was sleeping in the boat. அந்த முதல் முறையிலே நாம் பார்க்கிறோம் இயேசு அந்த படவிலே தூங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். But here no Jesus. ஆனால் இந்த சமயத்திலே சீஷர்கள் படவிலே ஏறி போகிறார்கள், இயேசு இல்லை. Again in the fourth watch of the night, 4ஆம் ஜாமத்திலே என்று சொல்லப்படுகிறது, there was a big storm. மீண்டுமாக ஒரு பெரிய புயல் வீசுகிறது. Something interesting now. இங்கே மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்கிறது. The disciples did not scream like before. ஆனால் முந்தி ரொம்ப கத்தி பதறி போன மாதிரி இந்த தடவை இல்லை. And they were only working hard to control the boat. அந்த படவை எப்படியாவது காப்பாற்றும்படியாய் அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Jesus was praying on the mountain. அப்பொழுது இயேசு அந்த மலையின் மேல் ஜெபிக்கும்படியாய் சென்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். He realized the problem that the disciples are facing. அப்பொழுது ஜெபிக்கிற அந்த வேளையிலே இந்த சீஷருக்கு வரும்படியான ஆபத்தை அவர் அறிந்திருக்கிறார். There was no need to say Jesus come. No, they did not say it like that. அந்த சீஷர்கள் இயேசுவே வாரும் என்று கத்தவில்லை. They were only busy with controlling the boat. அவர்கள் அதை பிரயாசப்பட்டு அதை சமாளிக்க பார்க்கிறார்கள். But Jesus knew that's going to be a disaster. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இந்த படவு அலக்களிக்கப்படுகிறது என்று. And it's going to be a problem. They cannot manage. அது அழிந்து போகும், ஒருவேளை உடைந்து போகும், இவர்களால் சமாளிக்க முடியாது என்று இயேசு அறிந்து Jesus realized that they need his help. இயேசு அறிந்து கொள்கிறார் இயேசுனுடைய ஒத்தாசை இந்த ஜனங்களுக்கு தேவை. So he walked on the sea. ஆகவே இயேசு அந்த கடலின் மேல் நடந்து வந்து And he was getting close to the boat. அந்த படகுக்கு கொஞ்சம் கிட்ட வரும் பொழுது And still they were not screaming. ஆனாலும் அவர்கள் சத்தமிடவில்லை. But ஆனால் when they saw Jesus on the sea walking, இயேசு இந்த கடல் மேல் நடந்து வருவதை சீஷர்கள் பார்க்கும் பொழுது then they started to scream. அப்பொழுது அவர்கள் கத்த You ஆரம்பிக்கிறார்கள். know why? ஏன் தெரியுமா? They thought a ghost is coming. ஏதோ ஒரு ஆவேசம் கடல் மேல நடந்து வருது From this, நினைக்கிறாங்க. what do you understand? இப்படிதான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். They believe they were disciples in Jesus, இவர்கள் இயேசுனுடைய சீஷர்கள் என்று இயேசு நினைத்து கொண்டிருக்க, but they are afraid of the devil. ஆனால் இந்த சீஷர்கள் பிசாசை பார்த்து பயப்படுற மாதிரி. How many of you are like that today? இன்றைக்கு எத்தனை பேர் அப்படிதான் இருக்கிறோம்? Jesus said, have faith in God. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். And you say, yes. ஆமா அப்படிதான் சொல்றோம். கொஞ்சம் இருட்டா இருக்கத்துல கொஞ்சம் போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் எங்க போவாங்க, இருட்டா இருக்குதே. எத்தனை பேர் சொல்றீங்க இருட்டுல போறது பயம் இல்லாம நான் இருட்டுல போறேன்னு சொல்றேங்க எத்தனை ஆண்களே. வாயிலூர்ல ஒரு இடம் இருக்குதான், அந்த இடத்தை தாண்டி போகும்போது ஆண்கள் கூட தபதபான்னு 2 ஓடுவாங்க, இல்லைன்னா 2-3 பேர் சேர்ந்து ஒன்னா போறாங்களாம் ராத்திரில. இன்னொன்னா பேய் அடிக்குதுன்னு. சரி அவன் அடிக்குதுன்னு சொன்னா போனா போகுது. விசுவாசி கடலையும் காற்றையும் அவங்களுக்கு விரோதமா எழும்பும் போது அதை சமாளிச்சான். ஆனா இங்க பார்த்த பொய்யா ஏசாமியை பார்த்து பேய்ன்றான், இன்னொன்னா நடந்து வராராம் கடல் மேல. So people are afraid of the devil. ஆகவே ஜனங்களுக்கு அந்த பிசாசினுடைய ஆவியை கண்ட உடனே பயம். That's number 1. அது முதலாவது. Number 2, what do we see here? இந்த சம்பவத்திலே நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். Jesus said, be of good cheer, it's I, don't be afraid. நீங்கள் பயப்படாதீர்கள், நான் இயேசு என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். Peter saw Jesus. அப்பொழுது பேதுரு இந்த இயேசு நடந்து வருவதை And he heard பார்க்கிறார். the voice of Jesus. இயேசுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். Oh, if Jesus is walking on the sea, இது நடந்து வருபவர் இயேசு என்று அவன் அறிந்து, if Jesus is walking, இயேசு அது இயேசுவா இருந்தால் why can't I do it? நானும் ஏன் நடக்க So கூடாது? he asked Jesus, can I come to you?
அப்பொழுது இந்த பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கிறார், நானும் வரலாமா என்று Jesus கேட்கிறார். said yes. இயேசு சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். You know what he did? இந்த பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? The water was boiling like. அந்த கடல் அவ்வளவு கொந்தளித்து கொண்டிருக்கிறது. The wind was pushing them down. அந்த படகை அங்கே தள்ளி விடும்படியாய் காற்று அடித்து But வீசிக்கொண்டிருக்கிறது. Peter had the guts to ஆனால் jump into that forceful waves. ஆனால் இந்த பேதுருக்கு அவ்வளவு தைரியம் பாருங்க. அந்த எழும்பி வர அலைக்குள்ளே குதித்து, நீ செய்வியா அது? கடல் அலை சுத்தி சுத்தி அடிக்குது, காத்து அமுக்குது, அடிக்குது, தைரியமா குச்சி ஏசாமிட்ட நீ சொன்னி நான் வரேன்ட்டு கடலை படகை விட்டு தண்ணி உள்ள குச்சிட்டான். That is faith. அது அந்த விசுவாசம் பாருங்கள். Why can he do? How can he do that? எப்படி இந்த பேதுருவால் இதை செய்ய முடிந்தது? Nobody will do that. யாரும் செய்ய மாட்டாங்க. How can somebody try to walk on water? எப்படி யாராவது ஒருவர் தண்ணீர் மேல் நடக்க முடியும்? Water is unstable. ஏனென்றால் அந்த தண்ணீர் ஒரு நிதானமானதல்ல, அலைந்து கொண்டே இருக்கும். It is like the world is like that. இந்த உலகம் அப்படிதான் அலைந்து It is கொண்டிருக்கிறது. compared to the sea. அது ஒரு கடலின் அலை போன்று. It is unstable. அது எப்பொழுதும் நிரந்தரமாய் இருப்பதில்லை. Full of attacking forces. எப்பொழுதும் தாக்கும்படியான அலக்களிப்பின் சக்திகள். Peter was able to jump into it. ஆனால் பேதுரு பாருங்கள், அதன் மத்தியிலே அவன் குதித்தான். Not to run away from it. அதை பார்த்து ஓடிவிடவில்லை. Not quietly from it. அதிலிருந்து அதை பார்த்துட்டு அமைதலா உட்கார்ந்து கொண்டில்ல, Jumped into it. அதன் மத்தியிலே நடுவிலே குதிக்கிறான். That is the operation of faith. இதுதான் ஒரு விசுவாசத்தின் அளவு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So how could he do it? அவன் எப்படி செய்ய முடிந்தது? 2 reasons. 2 He காரணம். saw Jesus ஒன்று, இயேசுவை அவன் பார்த்தான். and he heard Jesus. இயேசுனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். If we could do such a bold things and face every attacking force of life, நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கும்படியான எல்லா சக்திகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் we must have our eyes on Jesus. நம்முடைய கண்கள் இயேசுவை காண வேண்டும். And we should hear the voice of Jesus in our ears. இயேசுனுடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் அல்லது செவிகள் கேட்க வேண்டும். Why do you come to the Sunday morning service? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? இன்னைக்கு யார் வருவா ஞாயிற்றுக்கிழமை? இன்னைக்கு பாஸ்டர் வர மாட்டாரு, நான் வந்துக்கிறேன், வரமாட்டாரு. அப்புறம் யாரு வர போறாரு? இவங்க யாருன்னா வருவாங்க போல இருக்குது, யாரோ வருவாங்க போல இருக்குது, நான் பேசாம வீட்டுல உட்காந்துக்கிறேன் அப்படின்றாங்க சில பேரு. நீங்க இல்ல, சில பேரு. Why do you come to the church? நீங்கள் ஏன் கோவிலுக்கு வருகிறீர்கள்? The voice of Jesus should go into your ears. இயேசுனுடைய சத்தம் உன்னுடைய செவிகளிலே கேட்கப்பட வேண்டும். It is something like activating your faith. உன்னுடைய விசுவாசத்தை அது தூண்டுவிக்கிறது. There are crackers, you know. People have got crackers. அங்க பட்டாசு வெடிக்கிறது வழக்கம். பச்சை மிளகா பட்டாசா? என்னது? மிளகா அது பச்சை மிளகா, வெறும் மிளகா பட்டாசு. மிளகா பட்டாசு இருக்குதான். ஏன் அப்படி சொல்லக்கூடாதா? சரி, இங்க விஷயத்துக்கு வரலாம். மிளகா பட்டாசு இருக்குது, அதை லைனா வச்சுட்டு வெடி 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 வெடினா வெடிச்சிருமா? அதை என்ன செய்யணுமா? ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் பத்த வச்சா போதும், அவ்வளவுதானே. அப்புறம் நீ நிறுத்தினா உன் பாட்டு தான் ஆபத்து வழியா, அது நிக்காது. அது வேலை செய்யற வேலை செஞ்சுக்கினே இருக்கும், பட 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 வெடிச்சுக்கினே போயினே இருக்கும், கடைசி வரைக்கும் போய் வேலையை முடிச்சிடும். That is faith. அதுதான் விசுவாசம். That's the way it's activating of faith. ஆகவே அந்த விசுவாசத்தை தூண்டி எழுப்புவது. Praise the Lord. கர்த்தருக்கு When we ஸ்தோத்திரம். have got faith, and that faith should be brought into action. நமக்கு விசுவாசம் இருக்கிறது, அந்த விசுவாசத்தை பயிற்சியிலே அல்லது It is the செய்கையிலே look கொண்டு at வர வேண்டும். Jesus. It is the look at Jesus that activates your faith. நம்முடைய விசுவாசத்தை தூண்டி விடுகிறது எதுவென்றால் நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது. Was. So watch the was. குளையை பாருங்க. அங்க கொண்டு போய் ஒரு worm, ஒரு புழுவை கொண்டு போய் அங்க வச்சுட்டு
சுத்தி கொஞ்சம் பூசிட்டு அது உசு 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 உசுன்னு சுத்தி 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 கத்திக்கினே இருந்தா கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா ஒரு கொலை வெளில வருது. அது உருவே மாறி போயிடுது. இருந்தது புழு, இப்ப வர்றது குழவி. காரணம் என்னன்னா that buzzing around. ஏனென்றால் அது எழுப்புகிற அந்த ஓசை சுற்றிலும், and its egg inside that. அதனுடைய முட்டை அது உள்ளே இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு That ஸ்தோத்திரம். is the same thing. அதே வண்ணமாக தான் If you have faith in God, இயேசுவின் மேல் உனக்கு விசுவாசம் இருக்கும் என்றால், and that faith should hear God's voice continuously in your heart. உனக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் அந்த இயேசுனுடைய சத்தத்தை தொடர்ந்து உன்னுடைய இருதயத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். Then it will produce miracles. அப்பொழுது ஒரு அதிசயத்தை அது உண்டு பண்ணுகிறது. We are living in a time of miracle. நாம் அதிசயம் நிறைவேறுகிற காலங்களிலே What இருக்கிறோம். Jesus has done இயேசு செய்த அந்த அற்புதங்கள் will be done today and more than that. அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாய் இருக்கிறது. If it does not happen, அப்படி நடக்கவில்லை என்றால் it is something wrong with us. நம்மிலே ஏதோ ஒரு குறை இருக்கிறது The level of faith is not in right place. என்றால் நம்முடைய விசுவாசத்தின் அளவு சரியான நிலைமையில் இல்லை. So Peter ஆகவே பேதுரு was able to jump into that boiling water. அந்த கொந்தளிக்கிற அந்த அலையின் மத்தியிலே அந்த கடலுக்குள்ளே அவன் குதிக்கிறான். Because his faith was activated by the voice of the Lord Jesus Christ. ஏன் என்று சொன்னால் தன்னுடைய விசுவாசம் இயேசுவினுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அது தூண்டுவிக்கப்படுகிறது. We need to grow. நாம் வளர்ச்சி அடைய We வேண்டும். cannot sit in one and the same level. அதே நிலைமையிலே நாம் தொடர்ந்து இருக்கக்கூடாது. If that is the case, you will lose even the little faith that you have. நாம் இருக்கிற நிலைமையிலே தொடர்ந்து அப்படியே இருந்தோம் என்றால் இருக்கிற அந்த விசுவாசமும் குறைந்து போகும். Though he took such a bold step, இந்த பேதுரு அவ்வளவு தைரியமாய் விசுவாசத்தோடு அவன் இறங்கினான். what happened was, அங்க என்ன நடந்தது பாருங்க. as long as his eyes was upon Jesus, he was walking on the water. இயேசுவின் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து இருக்கும் பொழுது எவ்வளவு நேரம் அவரை பார்த்து கொண்டிருந்தானோ தண்ணியிலே நடந்தான். The moment when he turned and looked at the wind and its force, எப்பொழுது அவன் திரும்பி அந்த அலைகிற அந்த காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்த்தானோ he was just going in, drowned. அவன் முழுக ஆரம்பித்தான். The reason? காரணம், He looked at the force of the wind. அந்த அலையும் அந்த காற்றின் ஒரு வல்லமையையும் அவன் பார்த்தான். The word used is there boisterous. அங்கே பலமாய் கொந்தளிக்கிற அந்த கடல். It's the same thing with God's people. அதே வண்ணமாக தான் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் As long as they are looking at Jesus, they are victorious. எவ்வளவுக்கு எவ்வளவா இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு ஜெயம். Many times they turn off their sight from Jesus and look at the forces and the power of the attack and the pain and the sorrow. இயேசுவை பார்ப்பதை விட்டுவிட்டு அங்கே வேதனை, வருத்தங்கள், போராட்டங்கள், தாக்கும்படியான சக்திகளை நாம் பார்க்கும் பொழுது, and the confusions that they are around us, சுற்றிலும் இருக்கிற குழப்பங்களை, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது start to drown. உடனடியாக அங்க மூழ்கி போகிற நிலைமை. To such people, Jesus says, அத்தகையப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு சொல்லுகிறார், he said to Peter, same thing as he said to Peter. பேதுருவிடத்துல இயேசு என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம இடத்துல சொல்லுகிறார். Oh, you of little faith. அற்ப விசுவாசம் உடையவர்களே என்று சொல்லுகிறார். Peter had faith to jump into the water. இந்த பேதுருவுக்கு விசுவாசத்தோடு அந்த தண்ணீரிலே குதிக்க தைரியம் இருந்தது. But it was his and then he says, why do you doubt? ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? When a little doubt came into Peter, ஒரு சிறிய சந்தேகம் அந்த பேதுருவுக்குள்ளே வந்த மாத்திரத்திலே he looked at the wind. ஏனென்றால் அவன் திரும்பி அந்த அலைகிற காற்றை பார்த்தான். And started to drown. உடனடியாக மூழ்க So in this ஆரம்பித்தான். case Jesus said, அப்பொழுது இயேசு இந்த சம்பவத்திலே you got a சொல்கிறார், little faith, ஏன் இந்த அற்ப விசுவாசம்? but you have no faith to go till the end. முடிவு வரைக்கும் போவதற்கு உனக்கு விசுவாசம் இல்லையா? The reason? காரணம், You got the doubt. உன்னிலே அங்கே பயம். It is the same thing what Jesus says to us this morning. ஆகவே அதை தான் இயேசு நம்மிடத்திலே சொல்லுகிறார். If we have doubt in our life,
நம்முடைய ஜீவியத்திலே சந்தேகம் இருக்கும் if you என்றால், doubt the word of God, தேவனுடைய வார்த்தையை சந்தேகிப்போம் if என்றால், you doubt Jesus, இயேசுவையே சந்தேகப்படுவோம் His என்றால், power, அவருடைய வல்லமை குறித்து His சந்தேகம், care for us, அவர் நம்மை பராமரிப்பதை குறித்து சந்தேகம், the condition will be the same as Peter, நம்முடைய நிலைமையும் அந்த பேதுனுடைய நிலைமையாய் மாறி போகும். started to drown அங்கே மூழ்கி போகிற சூழ்நிலை. because he had only little faith. ஏனென்றால் ஒரு கொஞ்சம் விசுவாசம் அல்லது அற்ப விசுவாசம் We தான் have அவனுக்கு to இருந்தது. chase the faith, the doubt away. நாம் அந்த சந்தேகத்தை நம்மிலிருந்து துரத்தி விட வேண்டும். Doubt is not from God. இந்த சந்தேகம் தேவன் கொடுப்பது அல்ல. Doubt will spoil our walk of faith. இந்த சந்தேகம் நம்முடைய விசுவாசத்தின் நடையை குலைத்து விடும். And we will be in the little faith only. அந்த அற்ப விசுவாசத்தோடு தான் நாம் இருக்க வேண்டும். Another illustration Jesus said இன்னொரு ஊமை சொல்லுகிறார் அல்லது in இன்னொரு Matthew உதாரணம் 16:6. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, It's the same. மத்தேயு 16:6. Oh. Again, Jesus told his disciples மீண்டுமாக இயேசு இங்கே இந்த சம்பவத்திலே சொல்லுகிறார், to go by the ship to the other shore. மீண்டுமாக அந்த படவிலே ஏறி மறுகரைக்கு I போகும்படியாய் think சொல்லுகிறார். Jesus loved to go to the other shore of Galilee எப்பொழுதும் இந்த கலிலேயா இடங்களிலே இயேசு மீண்டும் மீண்டுமாக போகிறார். because on the one side there are many villages, ஏனென்றால் அந்த கலிலேயா பட்டணத்துக்கு ஒரு புறம் நிறைய கிராமங்கள் on இருக்கிறது. the other side there are only mountains. அந்த கலிலேயாக்கு மறுகரையிலே அழகான மலைகள். I've been several times to the other side of Galilee. இந்த கலிலேயாவுக்கு இயேசு ஏறி போகிற அந்த மறுபக்கத்துக்கு அநேக முறை நானும் போயிருக்கிறேன். I also love that place because of its quietness. ஏனென்றால் அந்த மறுகரையை அடைந்த பின்பு அங்க மலைகளும் தாழ்விடங்களும் இருக்கும். In this case it is said, இந்த சம்பவத்திலே நாம் I பார்க்கிறோம், think this is what talks about 4,000 people fed. 4,000 and then 4,000. அங்கே இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம் எப்படி இந்த 1000 பேர்களை இயேசு போஷித்தார் என்று. And after the miracle, அந்த அதிசயத்துக்கு பின்பு Jesus went with his disciples into a boat. மீண்டுமாக இயேசு சீஷரோடு படவில் ஏறி போகிறார். And at that time he wanted to tell his disciples some teaching. அப்பொழுது சீஷர்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கும்படியா இயேசு பேசுகிறார். He said to his disciples, அப்பொழுது இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், beware of the leaven of the Sadducees and Pharisees. அந்த புளித்த மாவாகிய அந்த சதிசேயரையும் பரிசேயரையும் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். The disciples made one mistake. இந்த சீஷர்கள் ஒரு தவறை செய்தார்கள். When they fed the thousands of people, எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை இந்த சீஷர்கள் போஷித்த there பொழுது were lot of leftovers with many baskets. அநேக கூடைகள் நிரம்ப மீந்து இருந்தது. They did not take it with them, they left it there. அவர்கள் அதை அவர்களோடு எடுத்து செல்லாதபடிக்கு அங்கேயே விட்டு சென்றார்கள். எப்படின்னா நம்ம இங்க செய்றீங்களா அந்த மாதிரி அந்தந்த இடத்துல அப்படியே விட்டு போகுது அந்த மாதிரி அந்த டிசைபிள் அந்த வேலை பண்ணாங்க. அத்தனை கூட நிறைய எடுத்தத அந்த இடத்துலயே விட்டுட்டு படகுள்ள ஏறி நைஸா உட்காந்துங்களாங்க ஏசாமி பக்கத்துல. அவர் என்னன்னா லீவனை பத்தி பேசுறாரு. So when he spoke about the leaven, they thought, oh, Jesus is talking about our mistake. அப்பொழுது அந்த புளித்த மாவை குறித்து இயேசு அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவருடைய தவறுகளை இயேசு சொல்லுகிறார் என்று நினைக்கிறார்கள். And so they started to talk with each other. ஆகவே இந்த சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். At that time Jesus said like this. அப்பொழுது இயேசு இப்படி சொல்லுகிறார். Verse 8. 8ஆம் வசனம், Oh little faith, அற்ப விசுவாசிகளே, why do you reason among you? உங்களுக்குள்ளே ஏன் யோசனை பண்ணுகிறீர்கள் அல்லது இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? Reason சொன்னா காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன காரணம் என்று யோசிக்கிறீர்கள். கொச்ச பேசுறது நீ அப்படின்ட்டு அதுக்கு என்ன சொல்றதுமா தமிழ்ல வார்த்தை இல்லையா? உங்களுக்குள்ளவே பேசிக்கிறீங்களே. இங்க நடக்கிற மாதிரி தான் பண்ணிட்டாங்க அந்த டிசைபிள் கூட. அதே தான் இங்க நடக்குது போல இருக்குது. எங்க போனாலும் நடக்குது. கொச்சன்னு பேசிக்க வேண்டியது என்னன்னு. ஏசாமி சொல்றது ஒண்ணு, இவங்க நினைச்சுக்கிறது இன்னொன்னு. ஏன் அப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா செய்ய வேண்டியதை செய்யல. அதனால வர பிரச்சனைனால இயேசு சுவாமியை சொல்றத சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏசாமி சொல்றத சரியா புரிஞ்சுக்கலன்னா ஏசாமி சொல்றாரு இது காரணம் உனக்குள்ள லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசம். So if we reason ourselves,
நாம் இப்படியாக என்ன இது எப்படி இது என்றெல்லாம் நாம் யோசிப்போம் என்றால், எப்படின்னா கோயில் உள்ள ஒண்ணு இருக்குது, கோயில் வெளில போய் ஒரு நாள் பேசிக்கிறது. அப்புறம் கோயில் கதைங்க, கோயில்ல இருக்கிறவங்க அவங்க கதை, இவங்க கதை அதெல்லாம் வச்சு gossiping. If the people gossip, you have got a little faith, and Jesus says that that's not the right one. அப்படியாக கூடி கூடி தேவையில்லாத காரியங்களை பேசும்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இந்த அற்ப விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறீர்கள்? And verse 10 he said, 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், how is that you do not understand that I did not speak to you concerning bread? இந்த அப்பத்தை குறித்து நான் உங்களிடத்திலே பேசவில்லையோ என்று ஏன் நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போனீர்கள்? So two things we see here. இங்கே 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். For Jesus to call them as little faith. ஏன் இந்த அற்ப விசுவாசம் உடையவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார்? Number one, reasoning themselves. அவர்கள் தாங்களே யோசித்து பார்க்கிறார்கள் என்ன இது என்று. யோசித்து இல்லம்மா, ரீசனிங், ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது, காது கட்சிக்கிறது. அதுக்கு தமிழ் வார்த்தை கிடையாதா? சரியா? என்னம்மா அங்க போட்டுக்குது, நான் கேட்கறதுக்கு சொல்ல. ரீசனிங்னா வியாக்கியானம் பண்றது. ஏன் அப்ப அப்படி சொல்லக்கூடாதா? பாஸ்டர் சொன்னாரு இன்னைக்கு பிரசங்கத்துல. அப்போ அது என்ன, நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்லக்கூடாதா? அது தெரியுமா யாரை பத்தி பேசினாங்கன்னு? என்னை பத்தி தாங்க பேசினாரு, இல்லன்னா நம்மளை பத்தி தாங்க பேசினாரு. விட மாட்டாருங்க, அப்ப அப்படிதாங்க பேசுவாரு. நீங்க செய்யற மாதிரியே செஞ்சுட்டாருங்க அந்த பசங்க கூட, இந்த டிசைபிள் கூட. இல்லாட்ட டிசைபிள் செய்யற மாதிரி நீங்க செய்றீங்கன்ட்டு. ரெண்டும் தப்பு. Reasoning is not from God. வியாக்கியானம் பண்ணுவது அது கர்த்தரிடத்திலிருந்து வருவது அல்ல. Reasoning is going to reduce your faith. அப்படி நம்ம யோசித்து அல்லது கலந்து பேசிக்கொண்டு வேறு விதமா யோசிப்போம் என்றால் அது விசுவாசத்தை குறைத்து போடும். Reasoning is going to reduce somebody's faith. அந்த வியாக்கியானம் பண்ணுவது அங்க இன்னொரு விசுவாசத்தை குலைத்து போடும். And it will become a little faith. நம்மளுக்கு இருக்கும்படியான விசுவாசம் இன்னும் குறைந்து போய்விடும். Then he says, you are not understood me. நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். We have to understand Jesus. இயேசுவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். How much you understood Jesus so far in your life? உடைய ஜீவிதத்திலே இயேசுவை குறித்து நீங்கள் எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? Jesus was speaking about somebody else, Pharisees and Sadducees. இயேசு அந்த சதிசேயரையும் பரிசேயரையும் குறித்து பேசுகிறார். And the disciples said he is talking about us. ஆனால் அந்த சீஷர்கள் இல்ல, அவர் நம்ம பத்தி தான் பேசுறாருன்னு சொல்றாங்க. See, they cannot understand what he was talking about. ஆகவே இயேசு அவர்களிடத்திலே பேசுவதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. We need to understand Jesus. நீ இயேசுவை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமே. We need to understand the ways of Jesus. கர்த்தருடைய வழிகளை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே. If we do not come to more and more and more understanding in Christ Jesus, இயேசுவை குறித்து இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் we are living in little faith. நாம் அற்ப விசுவாசத்தோடு அல்லது கொஞ்சம் விசுவாசத்தோடு தான் What ஜீவிக்கிறோம். happened to the one who had the little faith? அந்த அற்ப விசுவாசம் உடையவர்களுக்கு என்ன நடந்தது? Who was that? யார் அது? Peter. பேதுரு. What happened? பேதுருக்கு என்ன நடந்தது? He had to drown. அவன் மூழ்கி போக வேண்டிய நிலைமை. So we cannot live without little faith. ஆகவே அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து அல்லது அற்ப விசுவாசத்தோடு ஜீவிக்க முடியாது. Our faith must grow. ஆகவே தான் நம்முடைய விசுவாசம் வளர்ச்சி அடைய வேண்டும். And we have seen a few more illustrations இன்னும் अनेक உதாரணங்கள் இருக்கிறது about the faith that Jesus seen in his people. ஜனங்களுடைய ஜீவியத்திலே இயேசு கண்ட இந்த விசுவாசம். In Matthew chapter 9, மத்தேயு 9ஆம் அதிகாரம் verse 18, 18ஆம் வசனம் speaks about a ruler, அங்கே ஒரு அதிபதியை குறித்து a பேசுகிறார். Roman ruler ஒரு ரோமர் அதிபதி, of the army. அங்கே ராணுவத்தின் ஒரு வீரன். And so he came to Jesus, ஆகவே இந்த அதிபதி இயேசுவிடத்திலே வருகிறார். and he said to write it down and go home and read it. It's good for you to know the miracles. இயேசுடைய அதிசயங்களை வாசித்து பார்ப்பது நல்லது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு போய் முழுதுமாக படித்து And பாருங்கள். now look at me. இப்பொழுது நான் சொல்வதை கேளுங்கள். So he told Jesus, ஆகவே இந்த அதிபதி இயேசுவிடத்திலே வந்து, my daughter is just dead. என்னுடைய மகள் மரித்து போனாள். You come to my house நீங்கள் என் வீட்டிற்கு வந்து and lay your hands upon my daughter, என்னுடைய பெண்ணின் மேல் கையை வைத்து and she shall live. கையை வைப்பீர்கள் என்றால் அவள் பிழைப்பாள் என்று சொல்லுகிறார். This was the faith of the ruler. இந்த அதிபதியினுடைய ஒரு விசுவாசம் பாருங்கள்.
he believed in one single way of Jesus' operation. இயேசுனுடைய ஒரு வழிமுறையை அவன் எதிர்பார்க்கிறார். And his way of faith, expecting through faith, was இந்த அதிபதி தன்னுடைய விசுவாசத்தை கொண்டு எப்படி நம்புகிறான் என்றால், Jesus should come to my house, இயேசு என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும், Jesus should lay hands on my sick, dead child, என் மரித்து போன என்னுடைய பெண்ணின் மேல் இயேசுனுடைய கை பட வேண்டும், and she will rise up. அப்பொழுது அந்த பெண் பிழைப்பாள் என்று விசுவாசிக்கிறான். That is true. ஆம், இது உண்மைதான். Many of you are doing that. அநேகம் பேர் நீங்க இப்படிதான் செய்றீங்க. எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி faith இருக்குது. ஆனா better faith, grown faith, great faith is அந்த needed. விசுவாசம் இருக்குது, அப்படிதான் நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. ஆனா மேன்மையான விசுவாசம் என்னவென்றால், இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு போன்ல பண்ணா கூட மிரக்கல் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ சாட்சி சொல்றீங்களா? சொல்லியா? போன் பண்ணுங்களா? சொல்லியாம்மா? நீ ஒண்ணுதான் சொல்லிக்கிறியா? வேற யாரும் சொல்லியா? எத்தனை பேர் போன்ல போன் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க. போன் பண்ணா கூட இப்போ போன்ல கூட மிரக்கல் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்பீக்கிங் த வேர்ட். So this man said, ஆகவே இந்த மனிதன் இங்கே சொல்லுகிறார், Jesus can raise my dead daughter. மரித்து போன என்னுடைய பெண்ணை இயேசுவால் உயிர் பெறச் செய்ய முடியும். And if Jesus touches my daughter, இயேசு என்னுடைய பெண்ணை தொடுவார் என்றால், Jesus touches my daughter, இயேசு என்னுடைய மகளை தொடுவார் என்றால், my daughter will be raised. என்னுடைய பெண் பிழைப்பாள். Yes, that is faith. ஆம், அது விசுவாசம். Jesus accept that. இயேசு அதை ஏற்றுக்கொள்கிறார். That's how the faith grows. அப்படியாக தான் விசுவாசம் வளர்ச்சி அடைகிறது. So Jesus are happy and he will do his part as a miracle. இயேசு அதை கண்டு சந்தோஷப்பட்டு அவருடைய அற்புதத்தின் செயலை செய்கிறார். There is another lady, இன்னொரு ஸ்திரீ பாருங்கள், she did something better. அவர் மேன்மையான காரியம். In Matthew 9:21, மத்தேயு 9:21 வசனம், it talks about a lady who had issue of blood for 12 years. அங்கே எத்தனையோ பல வருஷங்களாக அந்த இரத்த போக்கு 12 years. 12 வருடமாக. And that lady said to herself, அப்பொழுது இந்த ஸ்திரீ தன்னோடு சொல்லிக் கொள்கிறார், if I only touch his garment, I shall be made well. அப்பொழுது இந்த ஸ்திரீ சொல்லுகிறார், இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொல்லுகிறார், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும், நான் சொஸ்தமாவேன். What the ruler said? அந்த அதிபதி என்ன சொல்லுகிறான்? When Jesus comes and touch my daughter, she will be healed. இயேசு வந்து என் மரித்த பெண்ணை தொட்டால் போதும், அவள் பிழைப்பாள் என்று அவன் விசுவாசிக்கிறான். This lady says, ஆனால் இந்த ஸ்திரீ என்ன சொல்லுகிறாள்? if I touch Jesus, நான் இயேசுவை தொடுவேன் I என்றால் shall be healed. நான் சுகமடைவேன். Oh, that is wonderful. இது அருமையானதல்லவா? Because that Jesus is a man of power and authority. ஏனென்றால் இயேசு அதிகாரம் வல்லமை உடைய ஆண்டவர். Either he touches or we touch him, something is going to happen. இயேசு நம்மை தொட்டாலும் அல்லது நாம் இயேசுவை தொட்டாலும் அதிசயம் நடக்க போகிறது. It is good that we touch Jesus. ஆனா எது மேன்மையானது என்றால் நாம் இயேசுவை தொடும் பொழுது. Praise the Lord. கர்த்தருக்கு I ஸ்தோத்திரம். would advise our people to grow to that extent. ஆகவே இத்தகைய விசுவாசத்தின் அளவிற்கு நீங்கள் வளர்ந்து வர So வேண்டும். how did she touch Jesus? இயேசுவை அவள் எப்படி தொட்டாள்? Jesus was walking in the midst of a big crowd, ஒரு பெரிய கூட்டம், இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். and she slowly sneaked into the crowd அங்க மெதுவாக அந்த கூட்டத்துக்கு நடுவுல நுழைஞ்சு without telling anybody, touched the garment of Jesus. யாரிடத்திலையும் சொல்லாதபடிக்கு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். Now, the moment when she touched, the power went from Jesus. அந்த ஸ்திரீ அந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவரிடத்திலிருந்து இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. Jesus said, somebody has touched me, somebody has touched me. உடனடியாக இயேசு யாரோ என்ன தொட்டாங்க. இங்க பிட்பாக்கெட் அடிக்கிறவங்க மெதுவா கைக்குள்ள விட்ட உடனே அது கொஞ்சம் ஆடி போச்சுன்னா யாரோ பிட்பாக்கெட் அடிக்கிறாங்க, யாரோ பிட்பாக்கெட் அடிக்கிறாங்கன்ட்டு கத்துவாங்க. அந்த மாதிரி இயேசுசாமி கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகுது. கூட இந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இன்னாங்க இவ்வளோ ஜனங்க முன்னாலையும் பின்னாலையும் கழுத்துலையும் காதுலையும் இடிச்சுக்கின்னு நெருக்கின்னு இருக்கிறாங்க, யாரோ தொட்டாங்க, வல்லமை போட்டு புறப்பட்டு போகுதுன்னு. There's a difference. ஆகவே அதுதான் வித்தியாசம் A பாருங்க. common touch is different from the touch of faith. சாதாரண தொடுதல் வித்தியாசம்,
விசுவாசத்தோடு தொடுவது வித்தியாசப்பட்டது. Though there were thousands of people or maybe hundreds of people around Jesus, எத்தனையோ நூறுக்கணக்கான அல்லது ஆயிரமான ஜனங்கள் இயேசுவை சுற்றிலும் இருந்தாலும் only one woman touched Jesus with the touch of faith. ஒரு ஸ்திரீதான் இயேசுவை அந்த விசுவாசத்தோடு தொடுகிறாள் என்று It's the பார்க்கிறோம். time for us to learn to touch Jesus. ஆகவே இயேசுவை நான் தொடும்படியாய் நாம் விசுவாசிக்க If we வேண்டும். touch by faith, the power will proceed. நாம் இயேசுவை விசுவாசத்தோடு தொடுவோம் என்றால் அங்கே வல்லமை புறப்பட்டு In வரும். verse 22, Jesus said, 22ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், he looked at that lady and he said, இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், your faith has made you whole. உன்னுடைய விசுவாசம் உன்னை உயிர்ப்பித்தது அல்லது சுகமாக்கினது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In the other case, இன்னொரு இடத்திலே the previous one, இன்னொரு சம்பவத்திலே நாம் பார்த்தோம், the faith of the man and the work of Jesus performed the miracle. அந்த மனுஷனுடைய அந்த அதிபதியினுடைய விசுவாசமும் கர்த்தருடைய செயலும் அங்கே அற்புதத்தை நிறைவேற்றினது. Here Jesus was just there, not doing anything. இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு அங்கே ஒன்றும் செய்யவில்லை, அவர் போய் கொண்டிருக்கிறார். She touched, the power came, she got hold, got well. Jesus said, your faith has done that. இந்த ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தோடு இயேசுவை தொடுகிறாள். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கிறது We என்று need to சொல்லுகிறார். learn, let us arise to that level of faith. இந்த விசுவாசத்தின் அளவிற்கு நாம் வளர்ந்து வருவது அவசியம். Touching Jesus. இயேசுவை தொடக்கூடிய விசுவாசம். I'm coming to the close. முடிவாக We read about the two blind men. அங்கே குருடரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Matthew 9:28. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே Before and afterwards it talks about the two blind men. அந்த இயேசு முன்பாகவும் அதற்கு பின்பும் அவர்கள் குணமான பின்பும் இயேசு அவரை குறித்து சொல்லுகிறார். That blind men cried to Jesus. இந்த குருடர்கள் இயேசுவை நோக்கி கதறி அழுகிறார்கள். And Jesus asked them, what do you want? அப்பொழுது இயேசு இந்த குருடரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேணும்? Then they said, we want to be healed. எங்களுக்கு சுகம் பார்வை கிடைக்க வேண்டுமே. Now it is important. இது மிக முக்கியமானது. Jesus asked those people, இயேசு இந்த குருடரை பார்த்து கேட்கிறார், do you believe that I can do that? நான் இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்டார். That is important. இதுதான் முக்கியம். When we approach Jesus by faith, இயேசுவை நாம் விசுவாசத்தோடு அணுகுவோம் we என்றால் must prove to Jesus that we believe He can heal, He can deliver, He can make a miracle. நாம் இயேசுவிடத்திலே வரும்பொழுது நாம் விசுவாசத்தோடு இயேசு அதிசயத்தை செய்யக்கூடியவர், இயேசு நமக்கு கிடைக்கும் என்று நாம் நம்பி வர வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When they said yes, we believe. அப்பொழுது இந்த குருடர் இயேசுவிடத்திலே சொல்கிறார், ஆம் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன The மாத்திரத்திலே answer of Jesus, இயேசு பதில் சொல்லுகிறார். same chapter 9 verse 29. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், According to your faith let it be. உன்னுடைய விசுவாசத்தின் படியே உனக்கு ஆக கடவது. Don't forget these two words. இந்த ரெண்டு வார்த்தைகள் மிக முக்கியமானது. Do you believe that I can do? நான் இதை செய்யக்கூடும் என்று நீ விசுவாசிக்கிறியா என்று கேட்டார். All things are possible by Jesus. இயேசுவால் எல்லாம் கூடும். It is all matters how much faith, with what measure of faith we approach Jesus. அதை எதை பொறுத்து இருக்கிறது என்றால் எவ்வளவு விசுவாசத்தை கொண்டு நாம் இயேசுவை அணுகிறோமோ, எந்த அளவு விசுவாசத்தை கொண்டு, எந்த அளவு விசுவாசத்தோடு நாம் இயேசுவை அணுகிறோமோ. And Jesus talks about one more man, I should say that. இன்னொரு மனிதனையும் இயேசு சொல்லுகிறார், அதை சொல்லி முடிக்கிறேன். Centurion. அங்கே 100க்கு அதிபதி. And the centurion came to Jesus and said, இந்த 100க்கு அதிபதி இயேசுவிடத்தை வந்து சொல்லுகிறார். Matthew 8:5-13. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 முடிய உள்ள He வசனங்கள். said, my servant is sick. என்னுடைய வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான். No, my servant is paralyzed and is tormented. அவன் அலக்களிக்கப்பட்டு அவன் திமிர்வாதத்தினால் இருக்கிறான். And please help me. அப்பொழுது இந்த 100க்கு அதிபதி கேட்கிறான், இவருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. Jesus said, அப்பொழுது இயேசு I சொல்லுகிறார், will come to your house and help you. நான் உன் வீட்டிற்கு வந்து நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். The man told Jesus, அப்பொழுது இந்த 100க்கு அதிபதி, no, you cannot come to my house. இயேசுவே நீர் என் வீட்டுக்கு வரலாகாது என்று சொல்லுகிறார். I'm not worthy.
நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறான். For you to step into my house. நீர் என்னுடைய வீட்டிலே வருவதற்கு நான் சற்றேனும் தகுதி இல்லை என்று Why did நூற்றுக்கு he say அதிபதி so? ஏன் அப்படி சொல்லுகிறான்? Is it because he was a poor man அவன் ஒரு எளிமையான மனுஷனா? and his house was a small house? அவனுடைய வீடு ஒரு சின்ன வீடா Or அதனாலயா? a sinful house? அல்லது எளிமையான ஒரு No, வீடா? no, no, no. இல்லை. He said to Jesus, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான். when I say to a man, go, he goes. அவன் அந்த வசனத்திலே சொல்லுகிறான், ஒரு வேலைக்காரனை பார்த்து போ என்றால் போகிறான், Come means he comes. வா என்று சொல்லுவேன் என்றால் வருகிறான். I am man of authority and power. அதிகாரமும் வல்லமையும் என்னிடத்திலே இருக்கிறது. Soldiers are around under me. என்னை சுற்றிலும் எத்தனையோ வீரர்கள் இருக்கிறார்கள். But you, Jesus, ஆனால் இயேசுவே நீர் cannot come to my house. என்னுடைய வீட்டுக்கு வர தகுதி You இல்லை. are great. நீர் You are மகத்துவமானவர், mighty. நீர் வல்லமை You உடையவர், are Son of God. நீ தேவனுடைய You are குமாரனாச்சே, God of heaven. நீ பரலோகத்தின் ஆண்டவராச்சே. How could I receive such a mighty one into my simple home? என்னுடைய எளிமையான வீட்டிலே இத்தனை வல்லமை நிறைந்த ஆண்டவரை நான் எப்படி கூப்பிடுவது? What does it show? ஆகவே இது எதை He காண்பிக்கிறது? gave the due respect to Jesus இயேசுவுக்கு உரிய கனத்தை அவன் செலுத்துகிறான். and honor to Jesus. தேவனுக்கு கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிறான். And he said, you speak a word ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், and my servant will be healed. என்னுடைய வேலைக்காரன் குணமடைவான். He believed in the spoken word of Jesus. இயேசு பேசுகிற அந்த வார்த்தையை இந்த மனுஷன் விசுவாசித்தான். And Jesus said, இயேசு சொல்லுகிறார், this is the great faith. இது விசுவாசம் பெரிது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Great faith. Hallelujah. We are having a very good time. நாம் நல்ல நேரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். We had about faith. விசுவாசத்தை குறித்து நாம் கேட்டோம். Let us test how is our faith. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொள்வோம். Have faith in God. கர்த்தர் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். We will reach the glory land. நாம் மகிமையின் தேசத்தை சென்றடைவோம். Because Jesus promised that. இயேசு நமக்கு அங்கே வாக்களித்திருக்கிறார். Because we are having faith in Jesus. ஏனென்றால் நாம் இயேசுவிலே விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். Hallelujah. So have faith in God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். We can overcome everything and anything. நாம் யாவையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். Praise be to His name. God is going to do that in our life. கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் அதை செய்ய போகிறார். And He is helping us to grow in faith. நாம் விசுவாசத்தை வளர்ச்சியடையும்படியாக அவர் உதவி செய்ய போகிறார். Let us pray. Father God, we thank you for this wonderful evening. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for thy presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the Holy Spirit moving upon us, on Jesus. பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்படி அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். As we heard, கேட்டவனமாக, let us grow in the faith, O Lord Jesus. விசுவாசத்தில் வளர்ச்சி அடைகிறவர்களாக காணப்படத்தக்கதாக கிருபை செய்யும். Help us, O Jesus. எங்களுக்கு உதவி செய்கிறார். Be with us. எங்களோடு இருந்தாலும் we can face anything. நாங்கள் எதையும் எதிர்கொள்ள முடியும். Having faith in you. மேல் நாங்கள் விசுவாசம் உண்மையிலே நாங்கள் விசுவாசம் வைக்கிறவர்களாக எதையும் மேற்கொள்ள முடியும். And victoriously. ஜெயமாக எதையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே. Hallelujah. Thank you, Jesus. Be with us in the days to come. வருகிற நாட்கள் எங்களோடு இருந்தவர்களும் rain or flood or cyclone, whatever it may be, which can bring disasters, be controlled by thee. அங்கே வெள்ளமானாலும் மழையானாலும் அங்கே அழிவை கொண்டு வரக்கூடிய எந்த காரணமானாலும் உம்மாலே தாமே அது அங்கே நிறுத்தி வைக்கப்படும். அது தாமே உம்மாலே செயல்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. So we are looking upon you. ஆகவே நோக்கி பார்க்கிறோம். Give us the victory. எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. Give the victory to those people, those who are looking at you all over the world, of Jesus. உலகம் முழுதுமாய் நோக்கி பார்க்கிற யாவருக்கும் விடுதலை தருவீராக. Lord, we are hearing that pandemic has started to spread in the other countries. மற்ற தேசங்களிலே மூன்றாவது அலையாகிய அந்த தொற்று நோய் பரவ ஆரம்பித்திருக்கிறது நாம் கேள்விப்படுகிறோம். Lord, be merciful upon thy creation. உம்முடைய சிருஷ்டிப்பின் மேல் நீர் கிருபை உள்ளவராய் இருப்பீராக. And Lord, protect those who are pleading unto thee for thy mercy. உம்முடைய இரக்கத்திற்காக இடத்திலே
மன்றாடி வேண்டிக் கொள்கிறவர்கள் மேல் நீர் இறங்குவீராக. Provide all the needs, எல்லா தேவைகளையும் சந்தித்தார். Give good strength, நல்ல பலனை தாரும். Heal the sick in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை குணமாக்குவீராக. Above all, let us all go forward in the path to eternity. எல்லாவற்றிற்கு மேலாக நித்தியத்திலே செல்லும்படியான பாதையிலே நாங்கள் முன்னேறி போத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தோம். Bless each and everyone in the name of Jesus. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. Lord, bless those who are praying and helping this mission work. இந்த விஷய ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஜெபிக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும். Give them back in many fold. அநேக மடங்காக அவர்களை திருப்பி தருவீராக. Let their life be protected, purified and guided. அவர்களுடைய ஜீவமானது பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வழி நடத்தப்பட்டார்கள். We give all the glory to thee and thine alone. எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கிறோம். We ask everything in the name of Jesus. யாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us, protect us and prepare us for His coming. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்த கடவுள். ஆமென். அல்லேலூயா. Now it's time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. Hear the announcement, pray for it, do accordingly, get the blessing. அறிவிப்பை கேளுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதன்படி செயல்படுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Send your prayer request, tell your prayer request, write your prayer request. உங்களுடைய ப்ரேயர் வேண்டும் ஜெப வேண்டுகோளை அனுப்புங்கள், எழுதுங்கள் அந்த புக்கில், அப்புறம் எங்களுக்கு தெரிவிங்க. We will pray for you and you also join with us to pray for others. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களோடு சேர்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். Hallelujah. So we plead before the mercy throne of Jesus. ஆகவே இயேசுவுடைய அந்த இரக்கத்தின் சிங்காசனத்து அண்டையிலே நாம் என்ன பண்ணுறோம்? வேண்டிக் கொள்கிறோம். God is answering. கர்த்தர் பதிலளிக்கிறார். At his time, அவருடைய நேரத்தில். Hallelujah. So contact us. You can find whatever the means that you can contact us. எவனமாக நீங்களை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். வாட்ஸ்அப், இமெயில், ஃபோன், மொபைல். வாட்ஸ்அப் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், ஃபோன் மூலமாகவும், மொபைல் மூலமாகவும் தொடர்பு கொள்ளும். வாட்ஸ்அப் மூலமாக தேவைப்படும். We will pray for you. நாங்கள் உங்களுக்காக ஜெயிப்போம். Every Wednesday there is a prayer here. ஒவ்வொரு புதன்கிழமையும் இங்கே இரவு 10:30 மணிக்கு ஜெபம் இருக்குது. From 10:30 onwards, 10:30 மணி முதல். We have started this prayer when our dear departed pastor departed from this world. நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய பிரிந்த போதகர் பிரிந்த நாள் முதல் கொண்டு இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை. God is really blessing us. கர்த்தர் உண்மையாக நம்முடைய ஆசீர்வதிக்கிறார். So we will pray for you. You pray for us. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. And if there is anything that you want to convey to us, நீங்கள் எங்களுக்கு எதையாக தெரிவிக்க வேண்டும் என்றால் contacting by the means of contacting measures. அங்கே தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள் மூலமாக, வழிமுறைகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். You want to help the mission work? The mission work-க்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள். We will tell you how to do it. அதை எப்படி செய்வது நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். We are grateful for the prayers and support of the people to this mission work. இந்த மிஷன் ஊழியத்திற்கு ஜெபிக்கிற உதவி செய்வதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். And we thank God for that. அவர்களுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. And please subscribe this channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ we'll be encouraged. நாங்கள் உற்சாகப்படுத்தப்படுவோம். And you will be encouraged. நீங்கள் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். And we can know how it is going on. இது எப்படி நடக்கிறது என்பதாக நாங்கள் அதை பார்ப்பதற்கு சாத்தியமாகும். One more thing, இன்னொரு காரியம்,
Our dear departed pastor has written his biography. விருது சென்ற தலைமை போதகர், விருது சென்ற போதகர் அல்லேலூயா இஸ்ரவேல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரிதையை எழுதியிருக்கிறார். ப்ளீஸ் buy and read. அதை வாங்கி படியுங்கள். It is a blessing for your life. அவங்க ஜீவியத்துக்கு ஆசீர்வாதம். It is a blessing for the ministries. அங்கே ஊழியர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். So, if you want, contact us. We will tell you how to get it. தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதாக நாங்கள் உங்களுக்கு வழி நடத்துவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.